இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன், நேர்ல வர சொல்றாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போ வக்கீல பார்க்க நானும் கூட வரேன். சரி வா. நமக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க சார். தம்பி, உங்க அப்பாவை என்கொயரி பண்றதுக்காக இன்கம் டாக்ஸ் ஆபீசர் நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு வராங்க. இதுக்கு எங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க? இன்கம் டாக்ஸ் ஆபீஸுக்கு தானே கூட்டிட்டு போகணும். அங்க விசாரணை பண்ண வசதி இல்லைன்னு இங்கே தான் கூட்டிட்டு வராங்க. சரிங்க சார், நான் இப்ப வக்கீல பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். வக்கீல கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறேன். தம்பி, நான் உங்களை ஃபோன் பண்ணது இதை சொல்றதுக்கு இல்ல, வேற ஒரு பிரச்சனை இங்க இருக்கு. என்ன பிரச்சனை சார்? பிரஸ் மீடியாவுக்கெல்லாம் உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர விஷயம் தெரிஞ்சு போச்சு. உங்க அப்பா இங்க வந்து இறங்குறத அவங்க போட்டோ வீடியோ எடுத்துட்டாங்கன்னா விசாரணை முடியறதுக்குள்ள பரபரப்பா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு வேற ஏதாவது எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா பேரும் உங்க குடும்ப பேரும் எல்லாம் கெட்டு போயிடும். ஏன் சார், இந்த விஷயத்தை பிரஸ் மீடியாக்கெல்லாம் யாரு சார் சொல்லியிருப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியல தம்பி. சரிங்க சார், நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். சரிங்க தம்பி, வைக்கிறேன். அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்களா? ஆமாமா, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பிரஸ் மீடியாலாம் வந்து நிக்கிறாங்களா? யாரோ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்க தான் அதை பண்ணியிருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. இப்ப அது யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட பெரிய மாமாக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது, அதுதான் இப்ப முக்கியம். வானதி சொல்றது சரிதான். அப்பா இப்ப ஸ்டேஷன்ல போய் இறங்கினாருன்னா மீடியா பிரஸ் எல்லாம் அப்பாவை பத்தி தப்பு தப்பா தான் நியூஸ் போடுவாங்க. அந்த நியூஸ் வராம தடுக்கணும். அதுக்கு இப்ப என்ன பண்றது? பெரிய மாமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கால் எடுத்து வைக்க விடக்கூடாது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி யார் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்தணும். ஆனா அவ்வளோ டைம் நமக்கு இல்லையே. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ள எப்படி தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு நாம கூட்டு போக முடியும்? ஆனா இப்ப வேற வழி இல்ல, இருக்கிற நேரத்துக்குள்ள செஞ்சுதான் ஆகணும். எப்படி செய்ய முடியும் மாமா? முடியும், நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா முடியும். பெரிய மாமாவை காப்பாத்த நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். அப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இங்க பாருங்க, மெயின் ரோட்ல போனா இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் 6 கிலோமீட்டர். அவங்க ஊருக்குள்ள இருக்கிற டிராபிக் எல்லாம் கடந்து போலீஸ் ஸ்டேஷன் போக எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள இதை யார் செஞ்சாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற நேரத்தை அதிகமாக்கணும். அந்த வேலையை வானதி அருளும் சேர்ந்து பண்ணணும். அது இப்ப நமக்குள்ள இருக்க பிரச்சனை யோசிச்சாலாம் எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் போறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு லேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வைக்கணும். அதுக்குள்ள நாங்க 2 பேரும் சேர்ந்து யார் அந்த வைக்க போற வண்டியை கொண்டு வந்து நம்ம வீட்டு காம்பவுண்டாண்ட வச்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். அது யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம். சரி மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். தைரியமா இருங்க. அப்பாவுக்கு எந்த அவமானமும் வராம கூட்டிட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. சரிப்பா, வா போலாம். யாரு பண்ணாங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போனாதான் பெரிய மாமாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள போக முடியும். யாரு பண்ணாங்கன்றத இங்க இருக்கிறத வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இங்க இருந்த எல்லாத்தையும் தான் போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்களே, அப்புறம் இங்க என்ன இருக்கும்? ஆஹா, தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். வண்டியோட தடம் சரி, வைக்க போற கொண்டு வந்த வண்டி கண்டிப்பா இந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கும். அதுல பார்த்தா வண்டி நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு அவங்கள பிடிச்சிடலாம். ரெக்கார்டான வீடியோலாம் எதுல இருக்கும்? நீ என் கூட வா.
ஆ இதில் தான் அந்த வீடியோ இருக்கு, ஆனால் அதை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியாது. நான் பாத்துக்கிறேன். ஆ நேத்து நைட்டு தானே அந்த வண்டி வந்துச்சு. ஆ ஆமாம். இது போதும், இது போதும். இந்த நம்பரை வச்சு அவனை பிடிச்சிடலாம். சொல்லுங்க சார். யோ எங்கயா இருக்க? பஞ்சாயத்து பிரசிடென்ட் சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் சார். யோ விசாரணைக்கு தானே கூட்டிட்டு வர, ஆமா சார். அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்ற. சார் சாரி சார். இப்போ பஞ்சாயத்து பிரசிடென்ட்ட ஸ்டேஷன் கூட்டிட்டு வரேன்னு மீடியா பிரஸ்ஸுக்குலாம் யாரையா சொன்னது? நீ சொன்னியா? பிரஸ் மீடியாவுக்குலாம் எப்படி தெரியும்? ஒருவேளை இது கனகா செஞ்ச வேலையா இருக்குமோ? யோ உங்ககிட்ட நான் கேக்குறேன். இல்ல சார், நான் எதுவும் சொல்லல சார். நீ சொல்லாட்டி அப்புறம் இந்த விஷயம் வெளியே எப்படி தெரிஞ்சது? அவரை இப்பதான் விசாரணைக்கே கூட்டிட்டு வர, இன்னும் இன்வெஸ்டிகேஷனே பண்ணி முடிக்கல. அவர் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்மும் ஆகல. அப்புறம் எப்படி விஷயம் வெளியே தெரிஞ்சது? சார் எனக்கு தெரியல சார். இங்க பாரு, பிரஸ் மீடியாக்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவர்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அது சுந்தரம்னு தெரியல. அவங்க எல்லாரும் ரொம்ப நேரமா இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோ சீக்கிரம் கூட்டிட்டு வாயா, அப்பதான் அவங்க எல்லாருமே இங்க இருந்து போவாங்க. அவங்க இங்க இருக்க இருக்க நமக்கு தான் பிரச்சனை. ஓகே சார், ஓகே சார். நாங்க வந்துட்டு தான் சார் இருக்கோம். யோ சீக்கிரம் வாயா இங்க. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் போயா. சரிங்க சார். யார் அது? ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரோட்ல. யோ நிறுத்தியா. அவ்வளவுதான். என்ன இதுக்கு அடிக்குது? எதுக்கு அடிக்குது? பேசுது. ஏய் என்ன பண்ணுது? என்ன பண்றீங்க? நிறுத்துங்க. ஏய் நிறுத்துங்க. ரோட்ல நின்னு சண்டை போடாதீங்க. ஓரமா வாங்க, ஓரமா வாங்க. வாங்கன்றேன்ல. என்ன நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பச்சனை சாஹப் मेरा पति मुझे मार रहा है. ஏய் சொல்லி கொடுத்த மாதிரி பேசாம தப்பு தப்பா ஹிந்தியில பேசுறாளே, இதுலயே மாட்டிக்க போறோம். ஏமா என்னம்மா சொல்ற? ஹிந்தி எனக்கு தெரியாதுமா. ஒழுங்கா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு. இந்த வண்டி ஓட்டிட்டு வந்த ஆளு உங்க கம்பெனியில தான் வேலை செய்யறாரா? ஆமாங்க, இவன் எங்க கம்பெனில தான் வேலை பார்க்கறான். இவன் பேர் ராஜேஷ். வெளியே டீ சாப்பிட போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். டேய் உன்னை பார்க்க தானே 2 பேரும் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமா, நேத்து நீ தானே எங்க வீட்டுக்கு வைக்க போற எடுத்துட்டு வந்த. நான் இந்த வெக்கப்போர் கொண்டு வந்து வச்சேன். அதெல்லாம் எதுவும் இல்லையே. பஞ்சாயத்து பிரசிடென்ட் சுந்தரம் என் வீட்டுல. நில்றா.